அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிகவியல். இந்த வீடியோவில் நாம் அத்தியாயம் 7 முதல் அத்தியாயம் 12 வரை 30 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். கேள்வியை கேட்கும் போது அதன் அர்த்தம் புரிந்து கேட்கவும். அலகு 3 நிதிச்சந்தை 2. அத்தியாயம் 7 பங்கு மாற்றகம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி 1. டேஸ் இதுவே உலகின் பழமையான பங்குச் சந்தையாகும். ஏ லண்டன் பங்குச் சந்தை. பி பம்பாய் பங்குச் சந்தை. சி தேசிய பங்குச் சந்தை. டி ஆம்ஸ்டர்டாம் பங்குச் சந்தை. சரியான விடை டி ஆம்ஸ்டர்டாம் பங்குச் சந்தை. ஆம்ஸ்டர்டாம் பங்குச் சந்தை இதுவே உலகின் பழமையான பங்குச் சந்தையாகும். கேள்வி 2. நாட்டில் டேஸ் பங்குச் சந்தைகள் உள்ளன. ஏ 21. பி 24. சி 20. டி 25. சரியான விடை பி 24. நாட்டில் 24 பங்குச் சந்தைகள் உள்ளன. கேள்வி 3. தன் வணிகர் பங்குச் சந்தையில் ஈடுபடுவது. ஏ அவர்களின் வாடிக்கையாளர்களுக்காக. பி தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. சி மற்ற தரகர்களுக்காக. டி மற்ற உறுப்பினர்களுக்காக. சரியான விடை பி தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. தன் வணிகர் பங்குச் சந்தையில் ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. கேள்வி 4. நம்பிக்கையற்ற ஊகவணிகர்கள் என்பவர். ஏ மான். பி கரடி. சி காளை. டி வாத்து. சரியான விடை பி கரடி. நம்பிக்கையற்ற ஊகவணிகர்கள் கரடி என்பவர். கேள்வி 5. நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர். ஏ காளை. பி கரடி. சி மான். டி வாத்து. சரியான விடை ஏ காளை. நம்பிக்கையுள்ள வணிகர் காளை என்பவர். அத்தியாயம் 8 இந்திய பத்திர மற்றும் மாற்றங்களின் வாரியம் செபி. கேள்வி 6. இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் செபி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஸ். ஏ 1988. பி 1992. சி 1995. டி 1998. சரியான விடை ஏ 1988. இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் செபி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1988. கேள்வி 7. செபியின் தலைமையகம் டேஸ் ஆகும். ஏ கல்கத்தா. பி மும்பை. சி சென்னை. டி தில்லி. சரியான விடை பி மும்பை. செபியின் தலைமையகம் மும்பை ஆகும். கேள்வி 8. கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஸ் எனப்படுகிறது. ஏ பரஸ்பர நிதிகள். பி பட்டியல். சி மறுபுறத்தோற்றமற்ற பத்திரங்கள். டி புறத்தோற்றமற்ற பத்திரங்கள். சரியான விடை ஏ பரஸ்பர நிதிகள். கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பரஸ்பர நிதிகள் எனப்படுகிறது. கேள்வி 9. ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக் குழுவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. ஏ 5. பி 3. சி 6. டி 7. சரியான விடை பி 3. ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக் குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. கேள்வி 10. தேசிய பங்குச் சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டேஸ் ஆகும். ஏ ஜனவரி 1996. பி
ஜூன் 1998. சி. டிசம்பர் 1996. டி. டிசம்பர் 1998. சரியான விடை சி. டிசம்பர் 1996. தேசிய பங்குச் சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டிசம்பர் 1996 ஆகும். அலகு 4. மனித வள மேலாண்மை. அத்தியாயம் 9. மனித வள மேம்பாட்டின் அடிப்படைகள். கேள்வி 11. மனித வளம் என்பது ஒரு டேஸ் சொத்து. ஏ. கண்ணுக்கு புலனாகும். பி. கண்ணுக்கு புலனாகா. சி. நிலையான. டி. நடப்பு. சரியான விடை பி. கண்ணுக்கு புலனாகா. மனித வளம் என்பது ஒரு கண்ணுக்கு புலனாகா சொத்து. கேள்வி 12. மனித வள மேலாண்மை என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். ஏ. அறிவியல் மற்றும் கலை. பி. கோட்பாடு மற்றும் நடைமுறை. சி. வரலாறு மற்றும் புவியியல். டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஏ. அறிவியல் மற்றும் கலை. மனித வள மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலை ஆகும். கேள்வி 13. திட்டமிடல் என்பது டேஸ் செயல்பாடு ஆகும். ஏ. தேர்ந்தெடுக்கப்பட்ட. பி. பரவலான ஊடுருவலான. சி. ஆ மற்றும் ஆ இரண்டும். டி. மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை பி. பரவலான ஊடுருவலான. திட்டமிடல் என்பது பரவலான ஊடுருவலான செயல்பாடு ஆகும். கேள்வி 14. மனித வள மேலாண்மை டேஸ் உறவினை நிர்ணயிக்கிறது. ஏ. அக புற. பி. முதலாளி தொழிலாளி. சி. உரிமையாளர் வேலைக்காரன். டி. முதல்வர் முகவர். சரியான விடை பி. முதலாளி தொழிலாளி. மனித வள மேலாண்மை முதலாளி தொழிலாளி உறவினை நிர்ணயிக்கிறது. கேள்வி 15. பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை டேஸ் பொழுது ஏற்படுகிறது. ஏ. நிறுவனத்திற்குள் உள்ளே வரும். பி. நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும். சி. சம்பளம் பிரச்சனையின். டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை பி. நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும். பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஏற்படுகிறது. அத்தியாயம் 10. ஆட்சேர்ப்பு முறைகள். கேள்வி 16. ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறை ஆகும். ஏ. சரியான வேலைக்கு சரியான நபர். பி. நன்கு செயலாக்குபவர். சி. சரியான நபர். டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஏ. சரியான வேலைக்கு சரியான நபர். ஆட்சேர்ப்பு என்பது சரியான வேலைக்கு சரியான நபர் அடையாளம் காண்பதற்கான செயல்முறை ஆகும். கேள்வி 17. ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் மற்றும் டேஸ்க்கு இடையே பாலமாக இருக்கிறது. ஏ. வேலை தேடுபவர் மற்றும் வேலை வழங்குனர். பி. வேலை தேடுபவர் மற்றும் முகவர். சி. வேலை வழங்குனர் மற்றும் உரிமையாளர். டி. உரிமையாளர் மற்றும் வேலைக்காரன். சரியான விடை ஏ. வேலை தேடுபவர் மற்றும் வேலை வழங்குனர். ஆட்சேர்ப்பு என்பது வேலை தேடுபவர் மற்றும் வேலை வழங்குனர்க்கு இடையே பாலமாக இருக்கிறது. கேள்வி 18. விளம்பரம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். ஏ. அக வளங்கள். பி. புற வளங்கள். சி. முகவர். டி. புறத்திறனீட்டல். சரியான விடை பி. புற வளங்கள். விளம்பரம் என்பது ஒரு புற வளங்கள் ஆட்சேர்ப்பு வளமாகும். கேள்வி 19. பணி மாற்றம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். ஏ. அக வள. பி. புற வள. சி. புறத்திறனீட்டல்.
டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஏ. அகவள பணி மாற்றம் என்பது ஒரு அகவள ஆட்சேர்ப்பு வளமாகும். கேள்வி 20. இணைய வழி ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் மூலமே சாத்தியம். ஏ. கணினி. பி. இணையம். சி. அகன்றவரிசை. டி. 4G. சரியான விடை பி. இணையம். இணைய வழி ஆட்சேர்ப்பு என்பது இணையம் மூலமே சாத்தியம். அத்தியாயம் 11. பணியாளர் தேர்ந்தெடுத்தல். கேள்வி 21. ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு டேஸ். ஏ. சரியான நபர்கள். பி. சரியான நேரத்தில். சி. சரியான செயல்களை செய்வதற்கு. டி. மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை டி. மேலே உள்ள அனைத்தும். ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு சரியான நபர்கள் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்வதற்கு. கேள்வி 22. தேர்வு பொதுவாக ஒரு டேஸ் செயலாக கருதப்படுகிறது. ஏ. நேர்மறை. பி. எதிர்மறை. சி. இயற்கை. டி. இவை எதுவும் இல்லை. சரியான விடை பி. எதிர்மறை. தேர்வு பொதுவாக ஒரு எதிர்மறை செயலாக கருதப்படுகிறது. கேள்வி 23. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றில் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது. ஏ. உடல் பரிசோதனை. பி. உளவியல் சோதனை. சி. திறனாய்வு சோதனை. டி. நிபுணத்துவம் சோதனைகள். சரியான விடை பி. உளவியல் சோதனை. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றில் உளவியல் சோதனை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது. கேள்வி 24. பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஸ் அழைக்கப்படுகிறது. ஏ. தேர்வு. பி. ஆட்சேர்ப்பு. சி. நேர்காணல். டி. தூண்டுதல். சரியான விடை ஏ. தேர்வு. பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை தேர்வு அழைக்கப்படுகிறது. கேள்வி 25. முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஸ் கோட்பாடு. ஏ. சோதனை. பி. நேர்காணல். சி. பயிற்சி. டி. பணியமர்த்தல். சரியான விடை டி. பணியமர்த்தல். முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு பணியமர்த்தல் கோட்பாடு. அத்தியாயம் 12. பணியாளர் பயிற்சி முறை. கேள்வி 26. பணிவழியற்ற பயிற்சி எங்கு அளிக்கப்படுகிறது. ஏ. வகுப்பறையில். பி. வேலையில்லா நாட்களில். சி. தொழிற்சாலைக்கு வெளியே. டி. விளையாட்டு மைதானத்தில். சரியான விடை சி. தொழிற்சாலைக்கு வெளியே. பணிவழியற்ற பயிற்சி தொழிற்சாலைக்கு வெளியே அளிக்கப்படுகிறது. கேள்வி 27. சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை எது மேம்படுத்துகிறது. ஏ. பயிற்சி. பி. தேர்ந்தெடுப்பு. சி. ஆட்சேர்ப்பு. டி. செயல்திறன் மதிப்பீடு. சரியான விடை ஏ. பயிற்சி. சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை பயிற்சி மேம்படுத்துகிறது. கேள்வி 28. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை. ஏ. தொழிற்சாலைக்குள் பயிற்சி முறை. பி. புதுப்பிக்கும் பயிற்சி முறை. சி. பங்கேற்று நடித்தல் முறை. டி. தொழில் பழகுனர் பயிற்சி முறை. சரியான விடை டி. தொழில் பழகுனர் பயிற்சி முறை. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை. தொழில் பழகுனர் பயிற்சி முறை.
கேள்வி 29. டேஸ் ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. ஏ. பயிற்சி. பி. வேலை பகுப்பாய்வு. சி. தேர்வு. டி. ஆட்சேர்ப்பு. சரியான விடை ஏ. பயிற்சி. பயிற்சி ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. கேள்வி 30. பயிற்சி முறைகளை டேஸ் மற்றும் டேஸ் பயிற்சி என வகைப்படுத்தலாம். ஏ. வேலை சுழற்சி மற்றும் வேலை செறிவூட்டல். பி. பணிவழி மற்றும் பணிவழியற்ற பயிற்சி. சி. வேலை பகுப்பாய்வு மற்றும் வேலை வடிவமைப்பு. டி. உடல் மற்றும் மனம். சரியான விடை பி. பணிவழி மற்றும் பணிவழியற்ற பயிற்சி. பயிற்சி முறைகளை பணிவழி மற்றும் பணிவழியற்ற பயிற்சி என வகைப்படுத்தலாம். நன்றி. வணக்கம்.